துலாம் ராசி. துலாம் ராசினியர்களோட வாழ்க்கை துலாம் ராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன. அதாவது துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரம் தான் இருப்பீங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். உங்களோட கேரக்டர் என்ன, நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன, என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன தெய்வத்தை வழிபடலாம், உங்கள் அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, லக்கி கலர், லக்கி நம்பர் என்ன, அதிர்ஷ்ட கிழமை என்ன, கிழமை உங்களுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் ராசி, காலபுருஷ தத்துவப்படி அது 7ஆம் ராசி துலாம் ராசி வரும். சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. அப்போ சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. உங்கள் ராசி சின்னமே தராசு. எப்பவுமே பாருங்க, துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துட்டையும் சமமாக தான் பழகுவாங்க, நடுநிலையாக தான் பழகுவாங்க. அநியாயத்தை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, தப்பு செய்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் என்னன்னு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. ஏன்னா சனி வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய ராசி தான் துலாம். இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. நண்பர்களுக்குள்ள அடிக்கடி வெளியே போகணும், ஒரு ட்ரிப்பு போகணும், ஒரு ட்ராவல் பண்ணணும், அடிக்கடி ஊர் சுற்றணும்னு நினைக்கிற ராசியில் துலாம் ராசி ஒன்று. அடிக்கடி பாருங்க, துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முடங்கி இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. சுற்றுலா போகிறவங்க, அது மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க, லாங் டூர் போகிறவங்களாம் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க தான். அவங்க அந்த மைண்டே அப்படி தான் போகும். ஏன்னா சந்திரன் வந்து எங்கே இருக்குது, சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. அப்போ உங்கள் எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே அப்படி தான் போகும். சுகவாசியாக இருப்பாங்க, சொகுசு பிரியர்களாக இருப்பாங்க. நல்லா ஒரு ஆடை ஆபரணங்கள் போடுறது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா பர்ஃப்யூம் போடுறது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க முன்னாடி நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணுறது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க. ஒரு நல்ல ஒரு வசீக தோற்றம், நல்ல ஒரு முக அமைப்பு, இதெல்லாமே துலாம் ராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், நம்மளுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த உதவி செய்கிற குணம் வந்து உங்கள்கிட்ட நிறையவே இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசி சின்னமே தராசுங்கிறனால சமமாக எல்லாத்துலையும் சமமாக பழகினாலும், ஒரு நடுநிலையாக பழகினா கூட அந்த உதவி செய்கிற குணம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாந்தவங்க தான் அதிகம். ஏன்னா வந்து அடுத்தவங்கள்ட்ட ஈஸியாக பழகிடுவீங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. ஆட்டோமேட்டிக்காக நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க, அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வசீகர சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். வியாபார தந்திரம் நிறைய பாருங்க, துலாம் ராசிக்காரங்க வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பிஸ்னஸ் அந்த டெக்னிக்கல் மைண்டு உங்கள்கிட்ட இருக்கும். ஒருத்தர் பார்த்தாலே நல்லவங்க யார், கெட்டவங்க யார், யார் கூட பழகலாம், யார் கூட பழகக்கூடாதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ராசிங்க, ஒரு அருமையான ராசி. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும், கொஞ்சம் சிரமப்பட்டாலும் படிப்படியாக துலாம் ராசிக்காரங்க எப்படியே சம்பாதிச்சிருவாங்க, முன்னேறிடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். கஷ்டம்னு ஒன்று வந்துட்டா அது எப்படியே சமாளிச்சிருவீங்க. அது உங்கள் கை வந்த கலைன்னு சொல்லலாம். எப்படியே சமாளிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பேச்சு திறமை, ஒரு வசீகர சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி, உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறதுனால நீங்கள் சொன்ன அடுத்தவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். உங்களோட ராசிக்கு உண்டான கேரக்டர் அதுதான். யாருக்கும் விலை போக மாட்டீங்க. விலை போகாதவர்கள் துலாம் ராசிக்காரங்க. நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க துலாம் ராசி நேயர்கள். அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களோட கேரக்டருக்கு பொருந்தும் கண்டிப்பாக. இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 3 நட்சத்திரம் வரும். சித்திரை, சுவாதி, விசாகம். அந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்க, நல்லவங்க தான். ஆனால் வந்து கொஞ்சம் கோவம் அதிகமாக வருங்க. அந்த பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, டக்குன்னு கோவம் வரும் அவங்களுக்கு. கோவம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி கோவப்பட்டோம்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். டெம்பர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புக்குள்ளாவாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க. கட்டுமஸ்தான உடல் கொண்டவங்களா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரங்க. சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக நகரக்கூடிய கிரகம். எதாக இருந்தாலும் வேகமாக செயல்படணும், உடனே செஞ்சிடணும், உடனே நடத்திடணும்னு நினைக்கிறவங்க தான் சித்திரை நட்சத்திரம். ஏன்னா அது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியிலிருந்து, அது உங்களுக்கு சரராசி வேற. சரம்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய,
நகரக்கூடிய ராசி. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ஸ்பீடாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு வேகம் அவங்ககிட்ட இருக்கும். உடனே முடிச்சிடணும், இந்த காரியத்தை உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்கிட்ட அந்த குணம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குணம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு, இந்த விளையாட்டு மேலே நாட்டம், ஆர்வம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க. என்னதான் உங்களுக்கு கோபம் பிடிவாதம் இருந்தாலும் அந்த இறக்க குணமும் அந்த உதவி செய்கிற மனப்பான்மையும் அந்த மனப்பக்குவமும் உங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். நல்ல குணம் இருக்குங்க. சித்திரைங்க என்ன கோவப்படுவாங்க, அவ்வளோதான். கோவப்படுவாங்க, அதிகமாக தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறவங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரங்க. ஆனால் நல்லவங்க தான், அதில் சந்தேகமே கிடையாது. சுவாதி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ராகுடைய நட்சத்திரம். ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஏதோ ஒரு திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு போகிறது, வித்தியாசமாக திங்க் பண்ணுறது, ஆடம்பரமாக திங்க் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக யோசிக்கிறதெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக, சின்னதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் மெகா சைஸ் தான், பெருசாக தான் யோசிப்பாங்க. ஒரு வாகனம் வாங்கணும், நல்ல வாகனம் வாங்குவாங்க. வீடு வாங்கினா நல்ல வீடு வாங்குவாங்க. சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது நினச்சா பெரிய இது தான். அதனால தான் அவங்க திங்கிங்கே பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசாக தான் யோசிப்பாங்க அவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல புத்திசாலிகள் சுவாதி நட்சத்திரக்காரங்க. அறிவாளிகளாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல டெக்னிக்கல் மைண்டு கொண்டவங்களாக இருப்பாங்க. நுட்பம் அறிந்தவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவங்க பேச்சிலே கண்டுபிடிப்பாங்க, அவங்க பார்வையிலே கண்டுபிடிக்கிறவங்க தான் சுவாதி நட்சத்திரக்காரங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயமே தான். விசாக நட்சத்திரம். விசாகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான குணம், நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு மனம் இருக்கும் உங்களுக்கு. அது தாராள குணம், இந்த கொடைவல்லன்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரக்காரங்களை. நல்லா இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்சத்திரம். லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் முன்னேற மாதிரி வரும். அடுத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறது, உதவி செய்கிறது, கோயில் குளத்துக்கு அடிக்கடி போகிறது, கோயிலுக்கு உதவி செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, மனசாட்சிப்படி நடக்கிறது, இது எல்லாமே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. விசாகம்ங்கிறது என்ன? குருவோட நட்சத்திரம். அப்போ அந்த குருவோட கேரக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இறக்க குணம், ரொம்ப இறக்க சுபாவமாக இருப்பாங்க, ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஐயோ பாவம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் விசாக நட்சத்திரக்காரங்க. கண்டிப்பாக அந்த குணம் உங்களுக்கு இருக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க. கோயிலுக்கு போகாமல் உங்களால் இருக்க முடியாது. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இறை சிந்தனை, இறை பக்தி உங்கள் மைண்டுக்குள்ளே அதே தான் ஓடும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்று, எல்லாரும் நல்லா வைன்னு சொல்கிறவங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த விசாக நட்சத்திரக்காரங்க தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சில நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்தில் வரிசையாக வர்றது விசாக நட்சத்திரம். அந்த ஒரு நட்சத்திரத்தில் வரும், அந்த லிஸ்ட்டில் வரும். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம், ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். சரிங்களா? இப்போ வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை வந்து, ரெண்டாவது ராகு திசை வந்து, ரெண்டாவதாக வரக்கூடிய ராகு திசையில் தாங்க நிறைய பேர் கெட்டு போவாங்க. இந்த அடிதடிக்கு போகிறது, சண்டை பிடிக்கிறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஒன்றா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறது, இல்லை வெளியூரில் போய் வெளிமாநிலத்தில் போய் படிக்கிறது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஜாதகத்தில் மற்ற அமைப்பு 4ஆம் இடம் அம்மாஸ்தானம், 9 அப்பா, லக்னம் நீங்கள், இதெல்லாம் பார்த்து நம்ம தான் சொல்ல முடியும். முக்கியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் நடக்கும், இந்த ராகு திசையில் தான் நடக்கும். இந்த லக்னம் 9ஆம் இடம் 4ஆம் இடம் வச்சு பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறுபடும். ஆனால் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது அந்த ராகு திசையில் தாங்க நடக்கும். செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் 3வது குருதிசை வர்றவங்களாம் பாருங்கள், 3வது குருதிசை வர்றவங்க பாருங்கள், ஒரு 25 வயசுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க்கர்கள் இருப்பாங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, டீச்சிங் கோச்சிங் லைனில் இருக்கிறது, அடுத்தவங்களை வழி நடத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருதிசையில் வந்துடும் கண்டிப்பாக. ஒரு சில பேர்கிட்ட சின்ன வயசில் 25 26 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயே வேலை கிடைக்கும். குருதிசையில் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு 16 வருஷம் வாழ்வாங்க. அப்புறம் சனி ஒரு 19 வருஷம் வரும், புதன் ஒரு 17 வருஷம் வரும். அது கிரகங்களோட இருக்கிற அமைப்பு பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே ராகு திசை. பிறக்கும் போது ராகு திசையில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம். ராகு திசையில் இருக்கவங்க இவங்களே ஒரு பிறக்கும் போதே ஏதோ ஒரு அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி பிறந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வறுமையிலே வளர்ந்து அப்படியே வரும் சுவாதி நட்சத்திரக்காரங்க.
அவங்க அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த குரு திசை வந்து இந்த சனி திசையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தாங்க நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது. சின்ன வயசுல சுவாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்றாங்க. அது உண்மை. ஏன்னா ராகுங்கிறது இருட்டு. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து 2வது வரக்கூடிய குரு திசை கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்து சனி திசை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பக்குவப்படுறாங்க. சனி திசையில் ஒரு அனுபவம் கிடைக்குது. இது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது நடக்குது. சரிங்களா? ஆனால் சின்ன வயசுலேயே ஒரு சில பேர் பிரம்மாண்டம் அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை சின்ன வயசுலேயே பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிற மாதிரி சில பேர்லாம் வளர்றாங்க பார்த்தீங்களா? அது யாரோ ஒரு சில பேர்த்துக்கு தான், எல்லாத்துக்கும் கிடையாது. அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 30 வயசு 35 வயசுக்கு மேலே தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது குரு திசை, அப்புறம் 2வது சனி திசை. இந்த 2வது வரக்கூடிய சனி திசை தான் ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது இந்த 4ஆம் இட சம்பந்தம் 9ஆம் இட சம்பந்தம் வர்றதுனால இந்த குரு திசை முடிஞ்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 15 வயசு 16 வயசுக்கு மேலே அவங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கறது, அப்பா அம்மாட்ட பிரிஞ்சு தள்ளி இருக்கிறது, அதேமாதிரி படிப்பு கெட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வருது. அப்புறம் ஒரு சில பேருக்கு அந்த புதன் தசையில் தான் 35-40 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்குது. இப்போ ஜாதகத்தில் குருவும் நல்லா இருந்து சனியும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் லாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக லைஃப் லாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை தான் அவங்க அமைச்சுக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் அவங்களுக்கு. இப்படிதான் உங்க வாழ்க்கை போகும். சரிங்களா? அப்போ ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, இப்போ என்ன கிரகத்தோட பிளானட், இதுக்கு முன்னாடி என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடந்தது, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதுதான் விஷயமே. வருங்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியை பார்த்து நம்ம ஜோதிடம் பார்த்து வருங்காலத்தை துல்லியமாக சொல்லிடலாம். இது நடக்கும், இது நடக்காது. கடன் வாங்குற காலகட்டம் வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோய் வருமா, இல்லை நல்ல வேலை கிடைக்குமா, இல்லை சொந்த தொழில் பண்ணுவீங்களா, இல்லை செட்டில் ஆவீங்களா, அப்ராட்ல போய் செட்டில் ஆவீங்களா, இதெல்லாமே ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும். அதில் தான் சில விஷயங்கள்ல ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்போ வந்து துலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடுங்க. உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. சுக்கிரனோட ஸ்தலம்னே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீரங்கம் தான். நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட வைப்ரேஷன் உங்களுக்கு உணர முடியும். ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கு. ஸ்ரீரங்கம் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஸ்தலம் கஞ்சனூர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. போய் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் நவகிரக ஸ்தலமே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான். அப்போ சுக்கிரனோட ஸ்தலம் வந்து கஞ்சனூர். வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுங்க. பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெள்ளை கலர். சுக்கரனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை தான். தூய வெள்ளை, பச்சை கலர், வெள்ளை கலரு, பச்சை கலரு, சாம்பல் கலரு, கருப்பு நீலம், நீல கலர், ப்ளூ கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய லக்கி கலராக இருக்கும். லக்கி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 6, 8 இதெல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்ட கிழமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, இதெல்லாமே புதன், வெள்ளி, சனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும். அந்த நாட்கள் எதாவது பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். லக்னத்தை அந்த மாதிரி மாறுபடும். ராசி ஒரு பக்கம் பார்த்துருக்கோம் நம்ம. லக்னம்ங்கிறது வேற, லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இது மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏஜ், என்ன வயசு போயிட்டு இருக்கு, என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நேரம் நல்லா இருக்கா, கெட்ட நேரம் போயிட்டு இருக்கா, தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது. ராசி பலன் நம்ம பார்க்கும்போது கோச்சார பலன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வான்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பொது பலனா நம்ம ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, கோச்சார பலன் எனக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலைங்க சார், வாழ்க்கையே மாறல, எனக்கு வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க நேரம் சரியில்லாமல் இருக்கு. அது எந்த நேரம், எந்த காலகட்டம் வரைக்கும் நல்லா இல்லை, எப்போ நேரம் நல்லா இருக்கும், இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் நம்ம. சரிங்களா? கோச்சாரமெல்லாம் 15லேருந்து 20% தான். தசாபுத்தி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கிரகத்தோட இது சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசுங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி லைஃப்பை கொண்டு போகலாம், எல்லாமே உங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? மீண்டும்
அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.